லவ் ஃபெயிலியர், அதாவது காதல் தோல்வி, அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டிய போங்க அப்படின்னு நம்ம பசங்க நிறைய தப்பான முடிவுகளை எடுத்துறாங்க. ஒண்ணு அந்த பிள்ளைய போய் கொண்டு விடுறாங்க, இல்லைன்னா இவங்க சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுறாங்க. எனக்கு மனசே கேட்கல. காதல் தோல்வியால ஏற்படுற டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு எனக்கு தெரிஞ்ச சில வழிகளை நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா கண்டுக்காதீங்க. இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில நிறைய மோசமான கட்டங்களை கடந்து தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயே நம்ம ஸ்டாப் ஆயிடுறோமா, அதை கடந்து போறோமான்றதை இங்க மேட்டர். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்மளால நம்மளோட கடந்த காலத்தை மாத்த முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட டைம் மிஷின்லாம் கிடையாது. நிகழ்காலமும் எதிர்காலமும் நம்மளோட கையில தான். ஒரு எஃபெக்டிவான பாதையை சூஸ் பண்ணி அதுல பயணிக்க ட்ரை பண்ணணும். அந்த சூஸ் பண்ற ப்ராசஸ் கரெக்டா இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ். இதையும் தாண்டி சில விஷயம் மனசை விட்டு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃப்ரெண்டு கூட பேசுங்க, அவங்கள்ட்ட உங்க பிரச்சனையை சொல்லுங்க. முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ஜாலியா. நிறைய பேர் உங்களை மனநல மருத்துவரெல்லாம் சந்திக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுறதுக்கு ஒருத்தர் இருந்தாலே அது பொண்ணோ பையனோ தட் டசன்ட் மேட்டர். அடுத்ததா செல்ஃப் கேர். செல்ஃப் கேர்னா சலூனுக்கு பியூட்டி பார்லருக்கு போய் அழகா பராமரிக்கிறது கிடையாது. இல்ல அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதையும் பண்ணுங்க. அதாவது செல்ஃப் கேர்ன்றது நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, அந்த தண்ணி சரக்குன்னு சொல்லி இந்த ஃபெயிலியர்னால அதுல போய் மாட்டிக்கிறாம அது ஒரு அடிக்ஷன். அதுக்கு பதிலா இன்னொரு அடிக்ஷன் இருக்கு. நீங்க ஜிம்முக்கு போய் பழகிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய அடிக்ஷனா மாறி. அது உங்க உடம்புக்கும் நல்லது, உங்க மைண்டையும் சேஞ்ச் பண்ணும் நல்லா. அது போக ஆண்கள் உங்களோட ஹேர் ஸ்டைல், மீச தாடி இதெல்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. பெண்களும் உங்களோட ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் உங்க நெயில் பாலிஷ் கலர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற பழகுங்க. ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையில உங்களை சேர்த்துக்கிற விருப்பம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு விலக பழகுங்க. அவ்வளவுதான், அது முடிஞ்சு அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா ஒரு ரூம்குள்ள உட்காந்து கதறி அழுதுருங்க. ஏன்னா அழுகாமலாம் இருக்கக்கூடாது. யாராச்சும் உங்களை உதறி தள்ளினாலோ உங்களை ஏமாத்தினாலோ அது உங்க மனசை உடைக்கும், ரொம்ப ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தும். இது எல்லாமே இயல்பு தான், உங்களோட வலியை நீங்க கட்டுப்படுத்தணும்னு அவசியம். ஆனா அதுக்கு முன்னாடி அது நம்மளுக்கு கிடைக்கல, அது நம்மளுக்கு இல்லன்றதை அக்செப்ட் பண்ணிடுது. எல்லாத்தையும் விட முக்கியமா டிராவல் பண்ணுங்க. ஒரு ட்ரிப் போங்க. நீங்க தனியா டிராவல் பண்ணும்போது நீங்க என்ன வேணா செய்யலாம், புதுசா ஃப்ரெண்ட் சர்க்கிளை கிரியேட் பண்ணலாம். உங்களோட புது வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும், நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிற விஷயத்தை தேடணும்னாலும் இந்த தனிமையான டிராவல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த காதல் தோல்வியை சமாளிக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் தான், ஆனா இதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஒன்னும் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடல, நான் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன்.